வணக்கம். செல்லூர் ராஜு, அதாவது வில்லேஜ் விஞ்ஞானி அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். செல்லூர் ராஜு யாருன்னு தெரியுதா அவங்களுக்கு? அந்த அணைக்கட்டில் இருந்த தண்ணி வத்திரக்கூடாதுன்னு தெர்மாக்கோல் வச்சு அடைச்சார் பார்த்தீங்களா? அவர் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் தான். அப்படி சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இளம் தலைவர், நான் பார்த்து ரசித்து நெகிழ்ந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு. அவர் பார்த்து இப்போ இதில் என்ன நெருக்கடி வந்துருச்சு? அரசியல் நெருக்கடியினால திருப்பி அவர் போட்ட ட்வீட்டை அவரே வந்து அழிச்சிட்டார், எடுத்துட்டார் அதுலேருந்து. காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா அரசு நெருக்கடி, அரசியல் நெருக்கடி, அரசு நெருக்கடி இல்லை, அரசியல் நெருக்கடி. அரசியல் நெருக்கடி ஏன் வந்துச்சு? அவர் ஒரு முன்னாள் மந்திரி, அதிமுககாரரு. அவர் வந்து அதிமுகவில் முன்னாள் மந்திரி ரைட்டு. ஆனால் அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர், மனித மனம் அவரிடமும் இருக்கிறது அல்லவா? அவர் ஒரு சில விஷயங்கள் அவருக்குன்னு சொந்தமாக ஒரு சில விஷயங்கள், எதிர்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சியாகவே இருக்க வேண்டுமா? எதிர்கட்சியாக இருந்தால் அதை எதிர்கட்சியாகவே பார்க்க வேண்டுமா? ஏன் எதிர்தரப்புல உள்ள ஒரு நல்ல விஷயத்தை பேசக்கூடாதா? பேரறிஞர் சொன்னார், பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா நம்மக்கிட்ட மட்டும்தான் நல்ல விஷயங்கள் இருக்கும், நம்மள்கிட்ட இருக்கிறது மட்டும்தான் சிறப்பான அம்சங்கள் அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது. எதிர்தரப்பில் இருக்கிறவங்கள்ட்டையும் சிறப்பான அம்சங்கள் இருக்கும், சிறப்பான செயல்பாடுகள் இருக்கும், சிறப்பான செய்கைகள் இருக்கும், பல நல்ல விஷயங்கள் நிறையா இருக்கும். நம்மள்கிட்ட மட்டுமே நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நினச்சி எதிர்தரப்புலேயும் இருக்கும். அதை வந்து உள்மனதால், ஆள் மனத்தால் நல்லா இருக்குது, நல்லா இருக்காங்க, நல்லா செய்கிறாங்க அப்படின்னு பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். உடனே அவர் அதை தான் வந்து அவர் செல்லூர் ராஜு சொல்லியிருக்கார், நான் பார்த்து ரசித்து நெகிழ்ந்த தலைவர் அப்படின்னு. இவர் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், அவருடைய எளிமை பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல போயிட்டு லாரியில் ஏறி உட்காந்து போகிறாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா, அவர்லாம் வந்து அவர் கஷ்டப்படாத ஒரு மனிதர். லாரியில் ஏறி போனார். லாரி டிரைவர்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இது இருக்குது பாருங்கள், விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள், அங்கே போயிட்டு ஷூவை கழட்டிட்டு பேண்ட்டை சுற்றி விட்டுக்கிட்டு விவசாயிகளோட சேர்ந்து நெல் அந்த அந்த நஞ்சை நிலம், அதாவது நெல் நடுற வயலில் எப்பயுமே வந்து முழங்காலுக்கு மேலே ஆழமாக இருக்கும் நெல், நல்ல நஞ்சை வயல், நெல் விளையிற இடமெல்லாம் அப்படி தான் முழங்காலுக்கு அந்த ஆழத்தில் நடந்து அந்த விவசாயிகளுடைய கஷ்டங்களை கேட்டறிந்து அதில் வந்து அவரும் ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கிறாரு. அதாவது யாருமே கிட்ட அணுக முடியாத, யாராலையும் அவ்வளோ எளிதாக அணுக முடியாத ஒரு இடத்துல இருந்து கொண்டு எளிய மனிதராக எல்லா மக்களிடமும் அரவணைத்தார். பார்த்தோமே, நம்ம அவருடைய பேரணியெல்லாம் பார்த்தோமே, அவருடைய கால் வலிக்க நடந்து சென்ற அந்த யாத்திரைகள், பாத யாத்திரைகள்லாம் பார்த்தோம்ல, ஜூடோ யாத்திரை, அந்த மாதிரி நிறைய யாத்திரைகள்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 500 பேரில் 1000 பேர் இல்லை, லட்சக்கணக்கான மக்கள் பின்னாடி பார்த்தா அப்படியே ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பேர் நிற்கிறான். அந்த அளவுக்கு கூட்டம் அவரை பார்க்கறதுக்காக வேண்டி, அவருடைய எளிமைக்காக வேண்டி. அவர் இந்த அளவுக்கு இறங்கி வந்து எல்லாத்துக்கிட்டையும் பழகுவார்னு சொல்ல முடியும். ஏன்னா கஷ்டப்பட்டவங்கெல்லாம் 10 நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்துட்டு, ஒரு கூட்டத்தில் பார்த்தாக்கா நரேந்திர மோடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காரு, அதாவது அத்வானி கூட்டத்துக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருந்து அதுக்கப்புறம் அவர்களிடம் போய் அப்படி இப்படின்னு இருந்து அவர் சேர்ந்து கட்சியில் இதாகி ஆர்எஸ்எஸ்க்கு போய் அதுக்கப்புறம் அவங்க வந்து சிஎம் ஆகி அந்த மாதிரி எல்லாம் வசதியானவங்களாக இன்றைக்கி தங்கச்சி அருகே போட்ட துணிமணிகள்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். இன்றைக்கி உண்மையான பணக்காரனாக பரம்பரை பணக்காரனை போல் நடந்து கொள்ளும் பிரதமர்லாம் இன்றைக்கி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ராகுல் வந்து பரம்பரையாக பணக்காரர். ஒரு இது சொல்லுவாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அந்த காலத்தில் மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு அவருடைய அப்பா மோதிலால் நேரு 1 ஹவருக்கு வாதாடுறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி, 120 வருடங்களுக்கு முன்பு, 100 வருடங்களுக்கு முன்பு 1 ஹவர் வாதாடுவதற்கு, கோர்ட்டில் வாதாடுவதற்கு
50,000 ரூபாய் பணமாக கேட்பாராம். அவ்வளோ பீஸ் அவர் கொடுக்கணுமா, அவ்வளவு. அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 ரூபா 1 ஹவருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்மளால் அந்த இதெல்லாம் வந்து கணக்கு போட்டு அது பக்கத்துலேயே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு லெவலில் அந்த குடும்பத்தில் பாரம்பரிய செல்வம் மிக்க செல்வமும் செல்வாக்கும் மிக்க குடும்பத்தில் உலகத் தலைவர்களை தன்னகத்தே கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு ராகுல் வந்து அவ்வளவு எளிமையாக தான் பழகுறாரு எல்லாத்துக்கிட்டேயுமே. நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு சின்ன குழந்தை ஓடுது, ஒரு காவலாளிகள் தடுக்கிறாங்க, காவலாளிகளை நிற்க சொல்லிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு கட்டிப்பிடிக்கிறாரு, அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறாரு, அந்த குழந்தை மேலே தோல் போட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த குழந்தை இவருக்கு திரும்பி முத்தம் கொடுக்குற மாதிரியான காட்சிகள்லாம் அந்த எளிமையான காட்சிகள். நீங்கள் வந்து தொட்டா தீட்டு பட்டா குத்தம் தீண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இன்றைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. தீண்டாமை இன்னும் இருக்குது, தொட்டால் தீட்டுங்கிற அந்த கொடுஞ்செயல் கொடும்பாவம் இன்னும் இருக்குது. அப்படி இருந்த காலத்தில் ஒரு பண்டிதர், ஒரு சரியான பண்டித குடும்பத்திலிருந்து, பண்டிதம் பயின்றவர்கள், அவர்கள்லாம் பண்டிதர்கள், அந்த குடும்பத்திலிருந்து வந்த ராகுல் இவ்வளவு எளிமையாக இறங்கி வந்து மக்களிடம் அளவலாவி அவருடைய செய்கைகள் எல்லாமே ஒரு இதாக இருக்குது. ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா, பக்கத்தில் வந்து இவர் கார்கே உட்காந்துருக்காரு, மல்லிகார்ஜுன கார்கே உட்காந்துருக்காரு, இவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவங்க வந்து ஒரு தொப்பியோ என்னமோ கொண்டு வராங்க, முதல்ல அவருக்கு வைங்க அப்படிங்கிறாரு. ராகுலுக்கு தான் முதல்ல கொடுக்கறதுக்கு தலையில் வைக்கிறதுக்கு வராங்க, முதல்ல அவருக்கு வைங்க அப்படிங்கிறாரு. அவர் ஒரு 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 கட்டத்தில் ஒரு இருமுறாரு. யார்? மல்லிகார்ஜுன கார்கே. இன்னொரு இதில் ஒரு இருமுறாரு. அந்த இருமும்போது என்ன பண்ணான்னா, டகார்னு ஒரு தண்ணி பாட்டை எடுத்து தண்ணி பாட்டை திறந்து விட்ட கொடுக்குறாரு. யார்? ராகுல் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு எளிமையிலும் எளிமையான மனிதரை யாருக்கு தாங்க பிடிக்காது? இந்திய மக்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்குது. ஏன் இன்னும் சொல்ல போனால் சங்கிங்கள்கிட்ட போய் கேளுங்க, பிஜேபிக்காரங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க, ராகுலை எனக்கு மனதாரா பிடித்திருக்கிறது, எனக்கு ராகுலை ரொம்ப பிடிக்கும், காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறோமோ இல்லையா ராகுலை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காரு. அதே சாதாரண மனப்பான்மை, ஒரு இலகிய மனப்பான்மை தான் அவருக்கு வந்து மினிஸ்டர் செல்லூர் ராஜு வந்து மினிஸ்டராக இருந்திருக்காரு. அவர் வந்து பெரிய செல்வாக்கு படைத்தவர். அவர் வந்து உருன்னு தான் இருக்கணும், அரசியல்வாதினா எதிர்கட்சியை வந்து எதிர்கட்சியாக தம்பம், அதெல்லாம் இல்லை. அவருக்கு ஒரு இலகிய மனம் இருக்கிறது. அந்த மனத்தில் நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, மனசு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு இலகிய மனசு அவர் செல்லூர் ராஜுக்கு இருந்திருக்குது. அந்த இலகிய மனதில் ராகுல் காந்தியை ரசித்திருக்கிறார், அதை வெளிப்படையாகவும் சொல்லியும் இருக்கிறார். இதில் ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு அதிமுககாரர் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலிருந்து ப்ரெஷர் வந்திருக்கும். எங்கேருந்து? டெல்லியிலேருந்து வந்திருக்கோம், இல்லை பூனாலேருந்து வந்திருக்கோம், அந்த மாதிரி இடங்கள்லேருந்து வந்திருக்கோம். அந்த மாதிரி ப்ரெஷர் வரும்போது எப்படி உங்களால் இது மாதிரி சொல்லலாம்? அப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கீங்க பார்த்துக்குங்க. இடி இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது, உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் மறந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க. யார்கிட்ட? அதிமுக தலைமையிட்ட கேட்டிருப்பாங்க. உடனே அவர் வந்து அதிமுக தலைமையிலேருந்து இவருக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க. என்னப்பா நேரங்காலம் தெரியாமல் எலெக்ஷன் நேரத்தில் அந்த மாதிரி பண்ணுற, நம்ம இருக்கிற நிலைமை தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ப்ரெஷரை கொடுத்துருப்பாங்க. அதனால் அவர் வந்து அந்த ட்வீட்டை வந்து டிலீட் பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி அவருக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் தான் ராகுல் காந்தி. அவருக்கு மட்டும் இல்லை, எடப்பாடிகிட்ட போய் கேட்டாலும் அவர் கூட அப்படி தான் சொல்லுவார். எடப்பாடி கூட அப்படி தான் சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு. இளம் தலைவர், சுறுசுறுப்பானவர், அதாவது விகல்பம் இல்லாமல் நேர்மையாக விகல்பம் இல்லாத ஒரு மனிதர். அதாவது கவுடு சூது இல்லாதவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, கிராமங்களில் பார்த்துருப்பீங்க, அவன் ஒரு கவுடு சூதே இல்லாத அல்ல அப்படிங்கிறவன். அந்த மாதிரி ஒரு கவுடு சூது இல்லாத ஒரு கபடமான எண்ணங்கள் இதெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்காது. அந்த குடும்பத்தில் இல்லை, யாருக்குமே இருக்காது. அரசியல் தந்திரங்கள் தெரிந்திருக்கலாம் அவர்களுக்கு, அரசியலில் சூழ்ச்சிகள் தெரிந்திருக்கலாம் அந்த குடும்பத்திற்கு, ஏன்னா அவங்க பரம்பரை அரசியலில் இருந்ததுனால. ஆனால் கபட நாடகம் ஆடுவது, கவில் ஒருத்தனை வந்து திட்டம் போட்டு கவில் போகுது, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இருந்திருக்காது. ஏதோ நம்ம அந்த எமர்ஜென்சி பீரியடில் கொஞ்சம் அப்படி வெளியமாக இருந்திருப்போம். அதுக்காக நம்ம ஒரு சலிப்பு நம்மள்கிட்ட நமக்கு இருக்க தான் செய்யுது. ஆனாலும் ராகுல் வித்தியாசமானவர், மாறுபட்டவர், இந்த நாட்டை நல்வழியில் நடத்தி கொண்டு செல்வதற்கான அனைத்து தகுதிகளையும் ஒருங்கே கொண்டவர் இந்த ராகுல் காந்தி. அதனால் அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னதில் தப்பு இல்லை.
அரசியல் நெருக்கடி கொடுத்தது அவங்களுக்கு நெருக்கடி வந்திருக்கு, அதனால் அவருக்கு நெருக்கடி கொடுத்துட்டாங்க. பாவம் அவர் என்ன பண்ணுவார். ஓகே, நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.